தேவையில்லாத ஆளு ஜெபம் பண்ணாவே அவன் கூட இருக்கிற அசுத்த தூதன் வந்து உன் வாழ்க்கையை சீரழிச்சிடுவான். There is an unknown man, if prayed, his bad evil will come and destroy. ஒரு ஊழியக்காரன் நீ ஜெபம் பண்றதுக்கு முன்பாக வசனம் சொல்லியிருக்க அவங்க யார் என்று அறிந்து அவர்கள் கனிகளை அறிந்த பிறகுதான் நீ ஜெபம் பண்ண தலையை கொடுக்கணும். Know the fruit of the large man and then only give it. உங்கள் நித்தியம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை தோறும் தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா நடைபெறும். இந்த மாதம் பிப்ரவரி 8ஆம் தேதி உங்கள் BKN மினி மஹாலில் வேப்பேரி கெல்லிஸ் சென்னை 10 அமைந்துள்ள அனிதா மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ளது. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தீர்க்க தரிசன தெய்வ செய்தியை அளிப்பவர் தெய்வ ஊழியர் சார்லஸ் ரோ அவர்கள் மற்றும் சகோதரி லிடியால் சார்லஸ் அவர்கள். தொடர்புக்கு 9517880000 மற்றும் 9841408993. வாருங்கள், தீர்க்க தரிசன கிருபையை பெற்றுக்கொண்டு போங்கள். இந்த வருடம் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணாத நமக்கு யாரோ ஒருத்தர் பைபிள் கையில வச்சுட்டாவே, ஐயோ இவன் நல்லவங்கப்பா, we maybe identify a person has Bible is good. அவங்க பேசுறத பார்த்தவன் நல்லா தான் இருக்கும். If you look them, their talk is so good. ஜெபம் பண்ண நல்லா முழங்கால் போட்டு நல்லா கையை உயர்த்தி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. If we ask them to pray, they will pray 1 or 2 hours as well. இப்படியே ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கொண்டே இருப்பாங்க. They will walk one another home. நம்ம என்ன பண்ணுவோம், வேற வழி இல்ல அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். By no other way we went and prayed. ஹalleluya, with them. ஹalleluya, Hallelujah, ஹalleluya. hallelujah. ஜெபம் பண்ணா என்ன ஆகும்? What will happen when they pray? அவர்கள் சரியா கட்டளை கொடுக்காதது, Their not appropriate. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நல்லது ஒண்ணு இருந்ததுன்னா பிசாசு என்ன பண்ணுவான், ஒன்னு டூப்ளிகேட் ஒன்னு பண்ணி வச்சிருப்பான். I used to tell many time, if there is a good, the evil. எப்படி நல்லதை செய்ய ஒரு தூதன் இருக்கிறான, கெட்டதை செய்வதற்கும் சில தூதர்கள் உண்டு. அவர்கள் தான் லூசிபின் கூட வந்த 33.3% தேவ தூதர்கள், தள்ளப்பட்ட தூதர்கள். There is a rejected angel. How there is an angel to do good, there is an angel. அவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்க 33 கோடி தேவர்கள். They are 3.3 billion. நீ நல்ல தேவர்களை கட்டளையிடாம நீ தவறான செய்தினா, நீ தவறா இருந்தனா உன் கூட இருக்கிறது எதுவா யாரா இருக்கணும்? தவறான தூதர்கள். If you are wrong, the angels with you would be the wrong நீ சில பேர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவே. You maybe sometime went to the wrong person pray. ஒரு சகோதரர் வந்து ரொம்ப, நான் சைதாப்பேட்ல முதல் ஊழியம் செய்யறேன். At the beginning of my ministry at Saidapet, எதிர் வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக். the opposite house, டாக்டர் சொல்றாங்க பழைக்க முடியாது. Doctor said they will not. நானும் மனைவியும் போயிட்டு என்ன பண்றோம், myself and pastors went and pray. ஜெபம் பண்றோம், we pray, உடனே ஹீல் ஆவறாங்க. they are healed immediately. நார்மல் வார்டுக்கு இன்னும் ஒரு நாளைக்கு அனுப்பிச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் சொல்லிட்டாங்க அவங்க ஆல்ரெடி நாளைக்கே நார்மல் வீடுக்கு வார்டுக்கு அனுப்பிச்சு, நார்மல் வார்டுக்கு வந்து 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல உடனே வெளியே அனுப்ப மாட்டாங்க. They will be moved to the normal ward and will be discharged about in 2 days. சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷம், பிரதர் ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றி. They are happy that and say thank for coming. செகண்ட் டே and second day அவங்க ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்தியாச்சு. they moved from ICU to the normal ward. நார்மல் வார்டுக்கு மாத்தனவங்க திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. Once he moved to normal ward, திருப்பி ஐசியூல போய் அட்மிட் பண்றாங்க. again they admitted in ICU. திருப்பி ஃபோன் பண்றாங்க, பயமாயிடுச்சு. again they called and இப்போ இன்னும் முன்ன காட்டில ரொம்ப மோசமா இருக்காங்க. his situation is worse. நானும் மனைவி பேசுறோம், அன்னைக்கு நல்லா தான் இருந்தாங்க, ஏன் திடீர்னு ஆயிடுச்சு? myself and pastor spoke what happened to him. நானும் மனைவியும் அங்க போறோம். we both went again. போயிட்டாங்க, ஜெபம் பண்றோம். we prayed there. ஜெபம் பண்ணா when we pray, ஒரு மந்திரவாதி இவங்க தலையில கைய வச்சத தேவன் காட்டுறார். Lord shows a black magic man touched their heads. ஒரு தரிசனம். There is a vision we see. நான் அந்த அம்மாவோட பொண்ணை கூப்பிடுறேன், அந்த பொண்ணு தான் வந்து ஜெபத்துக்கு வருது. I call the daughter who come to our prayer. யாரோ மந்திரவாதி வந்து கையில வச்ச மாதிரி கர்த்தர் காட்டுறார். பாஸ்டர், God showed a vision, the black magic man came and touched. வேற யாரும் வரல பாஸ்டர். No one came, pastor. இல்லம்மா, யாரோ வந்து அவங்க தலையில கை வச்சிருக்காங்க. Someone came and யாரோ சொந்தக்காரங்க, யாரோ சூனியம் பண்ண, இது சூனியத்தினால தான் இருக்கு, யாரோ சொந்தக்காரங்க வந்து யாரோ தலையில வச்சாங்களா? is any relative came and touched his head. யோசிச்சிட்டே இருக்கும்போது சொல்றாங்க, when thought on those events, எங்களுக்கு எங்க சொந்தக்காரருக்கு தெரிஞ்சவங்க one of our known relatives
அவங்க ஊழியம் பண்றாங்க, They are doing ministry. அவங்க தான் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. They came and touched his head and prayed. நான் ஆச்சு அதெல்லாம் ஊழியக்காரங்க பண்ணாங்கன்னா ஒண்ணு இல்லைன்னு I வந்துட்டேன். thought in return, if the Lord's man நான் கத்திட்டு கேட்கிறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே யார் அது தலையில கை வச்சு? I asked Lord who touched his head. அந்த ஊழியக்காரர் தான் கத்தர், அவங்க யார் வந்தாங்களோ அவங்க முகத்தை கத்தரை எனக்கு காட்டுற ஒரு சகோதரி. Lord revealed a sister's face. எப்படி ஒரு ஊழியம் செய்யறவங்க கையை வச்சா எங்க அப்படி சத்ருவாய் மாறுது? How the Lord's servant, if they touched, how they நான் will உடனே turn அந்த into பொண்ணு evil. கூப்பிடுறேன், அந்த ஊழியக்காரன் வந்து சொன்னீங்களா அவங்க எங்க ஊழியம் எங்க சபை வச்சிருக்காங்க? I encouraged the sister where pastor. they are having church. And அவங்க சபைலாம் இல்ல, அவங்க அப்படியே நிறைய வீட்டுக்கு போய் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, they are not having the church. They will go homes and pray. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. They will pray well. அதனாலதான் ஜெபம் பண்ண சொன்னோம். And that is why we asked. ஒரு ஊழியக்காரன் நீ ஜெபம் பண்றதுக்கு முன்பாக வசனம் சொல்லியிருக்க அவங்க யார் என்று அறிந்து The word அவர்கள் says, கனிகளை அறிந்த பிறகுதான் நீ ஜெபம் பண்ண தலையை you கொடுக்கணும். know the fruit of the large man and then only you give her it. இல்ல பாஸ்டர் அவங்க ஒரு தீர்க்கதரிசி. First, she's a prophet. தீர்க்கதரிசிலாம் விடுமா? Leave it. அவங்க கணவன் என்ன பண்றாரு? What is husband doing? அவங்க கணவனுக்கிட்ட அவங்க வரல, கோச்சிக்கிட்டு இவங்க தனியா நிக்கிறாங்க. They are separated. அப்பயே தெரிஞ்சு போச்சு இவங்க Then உண்மையாவே ஊழியம் செய்யறவங்க முதல்ல யாருக்கு ஊழியம் செஞ்சிருக்கணும்? if one கணவன் serves the தவறே Lord, இருந்தாலும் கணவனோட வாழ்ந்திருக்கணும். ஆனா வாழாம தனிமரமா நிக்கிறோம்னு சொல்லி நிக்கிறாங்க. even there is a சரி. mistake at husband. அவன் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? ஐயோ How is their children? அவன் பையன் மொத்தம் அவன் அந்த பையனுக்காக தான் அந்த அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. அவன் பையன் பயங்கர குடிகாரன். For his son, she prayed more. வீட்டுக்குள்ள கணவனிடத்தில் அன்பு இல்ல, Within home there is தன் no love. சொந்த with the பிள்ளைக்கு husband. ரட்சிப்பு இல்ல. No salvation for his own இவர்களை child. கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண ஜெபம் பண்ணும் பொழுது When we bring them to pray, தேவன் பலப்படுத்தி வச்சத, the Lord strengthened the man. தேவன் பாதுகாக்கப்பட்டத The man who சிறு sinned தவறு பண்ணதுனால அவங்க உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. by a little mistake, it leads to life. சரி, நம்ம நினைக்கலாம் அந்த சகோதரி வந்து ஜெபம் பண்ணாம வேற பண்ண இல்ல, அவங்க உண்மையாவே இயேசு ஜெபம் பண்ணி தான் விசுவாசத்துல ஜெபம் பண்ணாங்க. It's true that by faith she prayed, ஆனா அவங்க வேற ஒரு ஆவியில கட்டப்பட்டு இருக்கிறாங்க. but she built by separate. அவங்களுக்குள்ள தேவ வல்லமை இல்ல. There is no power in her. அவங்களுக்குள்ள The Lord's வெறும் power. வார்த்தை தான் தவிர, அந்நிய பாஷை பேசுற மாதிரி நடிப்பு தான் தவிர உண்மையான ஆவியான வல்லமை இல்ல. ஏன்னா ஆவியான எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. Where there is a spirit, surely there is a deliverance, but she doesn't add such things. தீர்க்க தரிசனம் பேசல, அவங்க குறி சொல்லி இருக்கிறாங்க. She is not speaking. அவங்களுக்கே the prophet, தெரியல but இது saying இது the குறி omen. இது தீர்க்க தரிசனத்துக்கும் குறிக்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between prophet and omen. குறி சொல்லுவது பாத்தீங்கன்னா நடந்து போனது எங்க காணா போச்சு, யாரு திருடுனது, உனக்கு யார் சூனியச்சு, இதெல்லாம் கரெக்டா சொல்லும். The foretelling will tell you who did. ஆனா உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு குறி சொல்ற ஆவியால சொல்ல முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவால மட்டுமே உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை சொல்ல முடியும். கரங்களை தெரிவித்து ஆமென் சொல்லுவோமே. Only our Jesus Christ can give your future prophet. நீ யார்கிட்டயா தீர்க்கதரிசி போறனா சும்மா வாக்குத்தத்தங்களை சொல்றாங்கன்னா அதுல முடிஞ்சவைகள். If someone give you the word, the promise is done earlier. இரண்டாவது, பழைய பாவை நீ இதை செஞ்ச அதை செஞ்சேன்னு கரெக்டா நடந்து சொல்றாங்க, அவங்களும் தீர்க்கதரிசிகள் அல்ல. If they are revealing your past, நடக்க போறவைகளை அந்த எப்போ நம்ம தெரியும்னா அவங்க சொன்னது சில வருஷமாவலாம் மாசமாவலாம் சில நாளாவலாம் அது நடக்கும் போதுதான் இவங்க உண்மையான தீர்க்கதரிசின்னு உணர முடியும். You can able to realize the real prophet once their word. இல்ல வேற யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்லணும் இவங்க வாழ்க்கையில இப்படி இப்படி நடந்தது. Maybe someone give witness about him. இப்ப பாத்துக்குங்க, You know it. நம்ம சொல்ற சின்ன தவறு தேவையில்லாத ஆளு ஜெபம் பண்ணாவே அவங்க கூட இருக்கிற அசுத்த தூதன் வந்து உன் வாழ்க்கையை சீரழிச்சிடுவான். There is an unknown man, if prayed, his bad evil will come and destroy. சில பேர் உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கும், Some people you have church for yourself, ஆனா அவர்கிட்ட ஜெபம் பண்ண மாட்டாங்க. but they won't pray to சும்மா ரோட்ல வரவங்க போறவங்க ஜெபம் பண்றான்னு சொன்னா எனக்கும் ஜெபம் பண்ணுங்க. They will pray to all the people who are அவ்வளவுதான், praying ஆவி on போயிடும். the side. Their spirit definitely gone. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பிச்சைக்கார ஒருத்தர் வருவார், கோட் ஷூட்லாம் போட்டு வருவார். 2 years back, பாஸ்டர் நானும் உங்களை மாதிரி கோட் ஷூட் போட்டிருக்கிறேன். I am also wearing a coat like you. ரோட்ல தான் வாழ்ற, ராயபுரத்துல அங்க நிசாம் பிரியாணி ஒன்று ராயபுரத்துல இருக்கு, அங்க வாசல்ல தான் படுத்து தூங்குவார். He just living by roadside. அவர் வருவதற்கு எதற்கா சாப்பிடுறதுக்கு தான் மடுவார், குடும்பம் இல்ல ஒண்ணும் இல்ல. Church for only the food, he has no family, nothing.
ஆனா அவரை வாட்ச் பண்ணினே இருந்தா But if you look him, அவர் முடிஞ்சு போனோடனே பெண்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுவார். he used to pray only a woman. கொஞ்சம் கலரா இருந்தா அதிகமா தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவார். He pray more when they look white. சில நேரம் தொட்டு ஜெபம் பண்ணுவார். Sometimes he touch and pray. யாரு? ஒரு பிச்சைக்காரர். A beggar. அவர் வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல. There is நான் nothing. சபைக்கு வரணும்னு சொல்றேன். ஏம்மா இங்க இவ்வளவு ஜெபம் பண்ணா அவர் இல்ல பாஸ்டர் அவர் ஜெபம் தானே தப்பு இல்லையே. I asked our sister, you come to church, why you pray? அவருக்குள்ள இருக்கிற ஆவி வேற. There is the spirit in him is different. தரித்திரத்தின் ஆவி. That's the spirit of poor. இச்சையின் ஆவி. The spirit of lust. அந்த எண்ணத்தோட உன் தலையில கையை வச்சா உனக்கும் அந்த எண்ணம் வந்துரும். உனக்கும் உன் வாழ்க்கையில தரித்திரம் மாறும். That thought if he touch you. இல்லையே அவர் இயேசு நாமத்தை சொல்லி தானே ஜெபம் பண்றாரு. But he prayed in the name of Jesus. இயேசு யார் வேணா அந்த இயேசுன்னு பேரை சொல்லலாம். Anyone can say Jesus name. விசுவாசத்தோடு சொல்லும் பொழுதுதான் அந்த பேருக்கு வல்லமை உண்டு. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. The name has power when you use. ஹல்லேலூயா. Hallelujah. யாராவது வந்து ஹாஸ்பிடல்ல நீ இருக்கும்போது கூட யாராவது ஒன்னு வந்து ஜெபம் பண்ண வராங்களோ அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். You should be cautious when someone come to pray you. ஒரு சபையில பாக்குறேன். I saw a thing in the church. புள்ளைய கவனிக்கல அந்த அம்மா. Is not care of their children. கணவனை கவனிக்கல. Is not taking care of his வேற ஒரு கணவனோட வாழ்ந்துன்னு இருக்கு. she living some other man. ஆனா நான் ட்ராக்ஸ் ஊழியம் பண்றேன். But I'm doing tracks. நான் ஹாஸ்பிடல் ஊழியம் பண்றேன். I'm doing the போய் hospital. ஒரு ஹாஸ்பிடல்ல போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். I'm praying in the hospital everywhere. வாஞ்ச கரெக்ட் தான். Your life is right. ஆனா உன் வாழ்க்கை சரியில்லையே. Your way is right. உன் வாழ்க்கை சரியில்லை. உன்னோடு இருக்கிறது யாரு? Who is with you then? நான் சொல்றேன் அம்மா உன் கட்டுகள் உடையணும். உன் வாழ்க்கை மாறணும்னா நீ செய்யற ஊழியத்துல இல்ல நீ முதலாவது மனமாற்றப்படணும். If you should see a goodness, you should. அதனால வியாதி சுகமா சில நேரங்கள்ல அப்போ நான் போய் அந்த வீட்ல அந்த ஹாஸ்பிடல்ல போயிட்டு நானும் மனைவி சொல்றேன். Myself and pastors. இப்ப ஜெபம் பண்றேன். I will pray now. இன்னும் 3 ஹவர்ஸ்ல உங்க அம்மா ரெடி ஆயிடுவாங்க. Within 3 hours she will be ready. உங்க அம்மா நார்மல் வார்டுக்கு அனுப்புவாங்க. They will டிஸ்சார்ஜ் ஆவற வரையும் ஒரு சொந்த கார் உன்னை தவிர யாரும் உங்க அம்மாவை பார்க்க கூடாதுன்னா சொல்லு நான் உங்க வீட்ல போய் நான் உங்க அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்றேன். I will pray at my home for your mother if you promise that no one come and see you. அவங்க எங்க இருக்காங்க? ராயப்பேட்டை ஹாஸ்பிடல். She is at Raipeta. வீடு சைதாப்பேட்டை. நான் சைதாப்பேட்டை சொல்லி திருப்பி போய் நான் ஜெபம் பண்றேன். 3 மணி நேரத்துல உங்க அம்மா நார்மல் ஆயிடுவாங்க. Again I went and prayed. ஆனா ஒருத்தர் உள்ள போக கூடாது. No one should enter. ஏன்னா அவங்க மரணத்துக்கு நேரா இருக்காங்க. மரண கட்டுல இருக்காங்க. She is near to the death. சின்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் அவங்க மரிச்சு போக வாய்ப்பு Even இருக்கு. a small incident happen immediately. ஏன்னா ஹார்ட்ல ஓட்டையும் இருக்கு அடைப்பும் இருக்கு. There is a black and hole at her heart. அந்த புள்ள ஒரு அரை மணி நேரம் போச்சு. The child half an hour had passed. அந்த பிள்ளைக்கு வயசு எப்படி ஒரு 25 வயசு இருக்கும். She is younger 25 years. அவங்க அம்மா மேல பயங்கர உயிர். She love her mother more. என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. திருப்பி வந்துட்டு பாஸ்டர் நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. Again she called and you pray pastor. அப்ப எத்தனை பேர் உள்ள போய் பார்க்கலாம்? How many times should I visit? யார் உள்ள போறீங்களோ என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க உள்ள போகணும். அதர்வைஸ் உள்ள யாரும் உங்க சொந்த பந்தம் யாரு போய் இப்ப யாரு தப்பு பண்றான்னு தெரியல. அதை பார்க்க இப்ப முதல்ல அவங்க வெளியே வரணும். அதுதான் it's first thing important thing she should back to normal ward. Do not allow anyone. அந்த பொண்ணை தவிர அந்த வார்டுக்குள்ள ஒருத்தர் எவ்வளவு பேர் ஹாஸ்பிடல்ல சீரியஸ்னா எவ்வளவு சொந்தம் வரும். You know that எவ்வளவு பேர் பார்க்க வருவாங்க. இந்த புள்ள ரட்சிக்கப்படல. சபைக்கு வரல. She's not coming to church. ஆனா இயேசு மேல விசுவாசம் உண்டு. ஹல்லேலூயா. She had faith and ஊழியக்கார வார்த்தை மேல கனம் உண்டு. ஏன்னா ஏற்கனவே word. அவர் வந்து ஜெபிச்சார் உடனே ரிகவர் ஆனாங்க. திருப்பி இது மாதிரி ஆயிடுச்சு. She prayed immediately recovered and again. சொந்தக்காரெல்லாம் திட்டுறாங்க. அவங்களோட கூட சேர்ந்து என்னையும் திட்டுறாங்க. யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான் எங்களை எல்லாம் உள்ள பார்க்க உள்ளே. The relatives called her. You ask you. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா if someone happened to her. கடைசில யாரையும் பார்க்காம சாவாங்களா? அனாதை அவங்க. அவங்க அனாதையே இல்லையோ எங்க அம்மாவுக்கு நான் இருக்கேன் உள்ள யாரும் போக கூடாது. I am there for my mother. No one should. நார்மல் வார்டுக்குள்ளேயே உள்ள சேர்க்காம 3 நாள் இருந்து அந்த அம்மாவுக்கு உள்ள வந்து டாக்டர் செக் பண்றாங்க. The doctor came after 3 days. உள்ள அடைப்பும் இல்ல. There is உள்ள ஓட்டையும் இல்ல. யார் இந்த ரிப்போர்ட் கொடுத்தது சொல்லி நர்ஸ் போய் திட்ட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அங்க இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிசயத்தை செய்தார்.
The Lord did supernatural miracle over there. அல்லேலூயா. Hallelujah. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். You should be cautious. யார்கிட்டயா தலை குடுக்குறியா ஜெபம் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். You should be cautious when giving your head. சரி வீடு தானே இருக்கே, வரவங்கள வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஜெபம் பண்ண நல்லது தானே. சரியில்லாதவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா உங்க வீட்ல ஆசீர்வாதம் போய்டும். If wrong people prayed at your home, you will lose your blessing. ஊழியக்கார மீட்டிங்ல ஊழியக்காரருக்கு ஒரு 100 மீட்டிங் ஊழியக்கார வச்சு சாப்பாடு போட்டு மீட்டிங் நடத்துவாங்க நிறைய ஊழியக்காரர். Some the pastors conduct meeting with hundreds. ஒரு நாள் அந்த ஊழியக்கார மீட்டிங் நடத்தல. One of the pastors நான் கேக்குறேன், ஐயா நீங்க ஏன் தொடர்ந்து நடத்தி ஏன் நிறுத்திட்டீங்க? You used to conduct the meeting regularly. Why you are not? பேசினார், நான் The நிறுத்திட்டேன். Lord spoke to me. ஊழியக்கார மீட்டிங் நடத்தினா தப்பான்னு? Is it wrong that the pastors conducting? வரவங்க எல்லாம் உன் சபையை குறித்து பொறாமைப்படுறாங்க. The people who come, உனக்கு முன்னாடி ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறாங்க. In front of you they pray. இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஆத்மா வருது, ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு ஜனம் வருது, ஏன் இவங்க மட்டும் சர்ச் எல்லாம் வாங்கிட்டாங்க, பெரிய ஆளா இருக்காங்களே. Why they are having such souls and big churches? ஊழியக்கார மீட்டிங் நடந்தா அடுத்த 2 வாரத்துல 2 குடும்பம் வெளியே போய்டும். The next meeting of the day. அப்ப வரவங்க ஊழியக்காரா இருந்தாலும் அவங்க இருதயத்துல வேற ஒரு தூதன் இருக்கிறானா அது ஆசீர்வாதம் இல்ல, அது உபத்திரமாய் மாறிடும். Even the Lord's servant come for the meeting, if there is a